ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஆப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ், முக்கியமான அப்டேட்ஸாக வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸில் எல்லாருக்குமே அவைலபிள் ஆகிடலாம். எனக்கும் கூட சில வீடியோஸில் வரல, சில வீடியோஸ்க்கு வந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல குறிப்பிட்டு நமக்கு தெரியாத லாங்குவேஜில் உள்ள வீடியோஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை பார்க்கறது உண்டு ஏதோ ஒரு விதத்தில். அதே மாதிரி அதில் கேப்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களையும் நம்ம பண்ணி பார்ப்போம். பட் கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதுல நமக்கு நிறைய லாங்குவேஜ்ல வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு புரியாது நிறைய லாங்குவேஜ். பட் அதுல டிரான்ஸ்லேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ கூகுள் டிரான்ஸ்லேஷனுக்கான ஆப்ஷன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு வந்து வந்திருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பக்காவா ஒரு லாங்குவேஜ்ல நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பா வந்து கரெக்டா ஷோ பண்ணும். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேஷன் பத்தி உங்களுக்கே தெரியும். ப்ராப்பரா நம்ம ஒரு லாங்குவேஜ்ல எழுதுனோம்னா கரெக்டா அது வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குது. கைஸ், கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜஸுமே உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரே கிளிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எந்த ஒரு வீடியோனாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவதான அப்டேட், அதாவது யூடியூப் ஸ்டூடியோ ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து சின்ன ஒரு பக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்லையும் சரி, சில டைம் வியூஸ்லையும் சரி, நமக்கு வந்து ரீசெண்ட் அப்டேட்டாக நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அது வந்து அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணும்போது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம் இந்த ஆப்ஷன்லாம் காட்டுது பார்த்தீங்களா, அதில் ரெவென்யூவை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மந்த்ல வந்து ரொம்பவே அதிகமாக ஏர்னிங்ஸ் ஷோ பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ யாரும் இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். நமக்கு அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, பட் தப்பா வந்து ஷோவா இருக்குமோ கூகுள் ஆட்சன்ஸ்ல அந்த மாதிரிலாம். இந்த ஏர்னிங்ஸ் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இது ஜஸ்ட் வந்து ஒரு பக்கா தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிடுவாங்க, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ப்ராப்பரா நீங்க ஏர்ன் பண்ண விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அது ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கலாம். ஒய்டி ஸ்டூடியோ ஆப்ல இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி பக் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து மேஜரா இது ஏர்னிங்ஸ்ல இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்ததான் மூணாவது நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய அப்டேட், யூடியூப் ஆப்ல ஜஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹோம் பேஜ்ல ஒரு வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கடுத்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட்ல நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தாலும் சரி, அதை கிளிக் பண்ணும்போது நார்மலா நமக்கு வந்து மோர் ஆப்ஷன் கிட்டேயே ஒரு பாப்அப் மாதிரி ஷோ ஆகும். பட் அது வந்து இப்போ வேற மாதிரி ஷோ ஆகுது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து பாப்அப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னதா வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைச்சேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன சின்ன 3 அப்டேட்ஸையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you next time. நல்ல வீடியோ சந்திப்போம்.